ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய உணவு அமைச்சரும் லோக் ஜன்சக்தி கட்சியின் நிறுவனருமான ராம்விலாஸ் பாஸ்வான் நேற்று மாலை காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாஸ்வானின் மறைவையொட்டி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று காலத்தில் தொழில்துறை, கல்வி மற்றும் விவசாயத்தில் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவில் அதிகரித்து வரும் மனநல பாதிப்புகளை சரி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். இந்தியாவில் $741 மில்லியன் அளவிலான உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ் மொழியில் முதுநிலை பட்டப்படிப்பு கற்றவர்களையும் தொல்பொருள் பட்டயப் படிப்பு கற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய உணவு அமைச்சரும் லோக் ஜன்சக்தி கட்சியின் நிறுவனருமான ராம்விலாஸ் பாஸ்வான் நேற்று மாலை காலமானார். அவருக்கு வயது 74. உடல்நலக்குறைவு காரணமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சில வாரங்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை முதல் அவரது உடல்நிலை மோசமாகி வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக அவரது மகன் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். பாஸ்வானின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நீண்டகால உறுப்பினராக பணியாற்றியவர் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்தில் பாஸ்வான் தீவிர சமுதாய போராளியாக போராடினார் என்றும் ஏராளமான மக்களின் ஆதரவுடன் அவர்களது நலனுக்காக போராடினார் என்று அவரது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். பாஸ்வானின் மறைவு தமக்கு தனிப்பட்ட இழப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுபோன்ற ஒரு தலைவரின் மறைவு மாபெரும் காலியிடத்தை உண்டாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமக்கு உகந்த நண்பராக இருந்துள்ளதாகவும் மதிப்புமிக்க உடன் பணியாளராகவும் அவர் மக்கள் தொண்டாற்றியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தவர் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். சமூக நீதியின் உறுதிமிக்க தூண் சாய்ந்துவிட்டது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தவர் என்றும் அவரது மறைவு தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு அரிய சேவை செய்ய வேண்டிய உத்தமர் மறைந்த செய்தி தமக்கு மிகுந்த வேதனை அளித்திருப்பதாக மதிமுக தலைவர் திரு வைகோ தமது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாஸ்வான் 50 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் தீவிர பங்காற்றினார். லோக் ஜன்சக்தி கட்சியை தொடங்கிய அவர் மக்களவை உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். பாஸ்வானின் மறைவையொட்டி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அவரது இறுதிச் சடங்கு தினத்தன்றும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காலத்தில் தொழில்துறை, கல்வி மற்றும் விவசாயத்தில் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கனடாவில் நடைபெற்ற இந்தியாவில் முதலீடு செய்யுங்கள் மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எளிமையாக வர்த்தகம் செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். சென்ற ஆண்டு நாட்டில் கம்பெனிகள் சட்டத்தில் அரசு அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்களுக்கு பின்னர் நேரடி அந்நிய முதலீடுகள் அதிகரித்ததாக கூறினார். இத்தகைய முதலீடுகளுக்கான வரி சீர்திருத்தமும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவில் $741 மில்லியன் அளவிலான உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஷாங்காய் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தில்லி, காசியாபாத், மீரட் வழியான மண்டல அதிவிரைவு சாலை அமைக்க $500 மில்லியன் கடனுதவி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்பை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு $241 மில்லியன் கடனுதவி வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ் மொழியில் முதுநிலை பட்டப்படிப்பு கற்றவர்கள் தொல்பொருள் பட்டயப் படிப்பு கற்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், பண்டித தீன்தயாள் உபாத்யாயா கல்வி நிறுவனத்தில் தொடங்கப்பட்டுள்ள 2 ஆண்டு முதுநிலை தொல்பொருள் பட்டயப் படிப்பு படிப்பதற்கு தமிழ் மொழி கற்றவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சமஸ்கிருதம், பாலி, பிராகிருத், அரபிக் மற்றும் பெர்சிய மொழி கற்றவர்கள் மட்டுமே தகுதி பெற்றவர்கள் என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ் ஒரு செம்மொழி என்பதால் அதை தகுதியாக கருத வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகள், மலைப்பிரதேசங்களில் வாழும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க
புதிய விவசாய கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர், அறுவடைக்குப் பின் விவசாயிகள் பயிர்களை பாதுகாத்து அவற்றை சந்தைப்படுத்துவதற்கு இடைத்தரகர்களை அணுக வேண்டியிருந்ததாகவும், தற்போது அந்த நிலை விவசாயிகளுக்கு ஏற்படாது என்றும் அவர் கூறினார். உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வந்த பொருட்களை இனி மாநிலங்களை தாண்டியும் விற்பனை செய்ய இயலும் என்று கூறினார். கோவிட்-19 தொடர்பான மக்கள் பங்களிப்புடன் கூடிய விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் நேற்று தொடங்கி வைத்ததை அடுத்து பல்வேறு தரப்பினர் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட அரசு நெறிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக தங்களை பாதுகாத்துக் கொண்டு பொதுமக்களையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு முக்கிய 3 அம்சங்களாக சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் சரியாக அணிதல், கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ளுதல் என்ற இதை 3ம் முக்கிய கவசமாக நாம் எடுத்துக்கொண்டு இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஜன் ஆந்தோலன் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் இந்த 3 முக்கிய அம்சங்களை தொடர்ந்து அன்றாடம் கடைபிடித்து தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். உலக அளவில் அதிகரித்து வரும் மனநல பாதிப்புகளை சரி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். சர்வதேச மனநல பாதுகாப்பு மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், மத்திய அரசு மனநல பாதுகாப்பு மையங்கள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். மனநலன் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்கு கிரண் மனநல பாதுகாப்பு அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா இந்தியா மையத்தின் இயக்குநர் பேராசிரியர் கிரேக் ஜெஃப்ரி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். மத்திய அரசு ஊழியர்கள் ஜம்மு காஷ்மீர், லடாக், அந்தமான் நிக்கோபார் ஆகிய இடங்களுக்கு விடுப்புடன் கூடிய சுற்றுலா செல்வதற்கு விமான சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசின் பணியாளர் நல அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 2022 செப்டம்பர் 25ஆம் தேதி வரை இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தனியார் விமான சேவையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் புதுமைகளை படைக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் சித்தூரில் இந்திய தகவல் தொழில்நுட்ப மையத்தில் தொலைவகுப்பை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் புதுமை படைத்தல் மற்றும் தொழில் முனைவோராக மாறுவதற்கு இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்றும், உலகில் தலைசிறந்த முன்னணி நாடாக இந்தியா விளங்குவதற்கு பங்காற்ற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராமகிருஷ்ண ராஜு மீது சிபிஐ கடன் மோசடி வழக்கை பதிவு செய்துள்ளது. திரு ராஜுவிற்கு சொந்தமான 10 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. நர்சாபுரம் மக்களவைத் தொகுதியிலிருந்து திரு ராமகிருஷ்ண ராஜு தேர்ந்தெடுக்கப்பட்டார். துபாயில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை 69 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஷார்ஜாவில் இன்று நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய உணவு அமைச்சரும் லோக் ஜன்சக்தி கட்சியின் தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வான் நேற்று மாலை காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாஸ்வானின் மறைவை ஒட்டி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று காலத்தில் தொழில்துறை, கல்வி மற்றும் விவசாயத்தில் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவில் அதிகரித்து வரும் மனநல பாதிப்புகளை சரி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். இந்தியாவில் $741 மில்லியன் அளவிலான உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ் மொழியில் முதுநிலை பட்டப்படிப்பு கற்றவர்களையும் தொல்பொருள் பட்டயப்படிப்பு கற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று
தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.